சதுரகிரி மலை அடிவாரத்தில் கோட்டையூரில் பிறந்தவன் பச்சைமால். இவன் பசுக்களை மேய்த்து பிழைப்பு நடத்துபவன். இவனுடைய மனைவி சடைமங்கை. இவனுடைய பெற்றோர்களுக்கு தினமும் மனைவியிடம் பால் கொடுத்து அனுப்புவானாம். வழியில் ஒரு துறவி பால் கேட்க தினமும் தருவதாக ஒத்துக்கொண்டு சடைமங்கை அவருக்கு பால் கொடுத்து வந்தாளாம். வழக்கத்தை விட பால் குறைவாக இருப்பதனால் மகனிடம் புகார் தெரிவித்தார்கள் பெற்றோர்கள். இவன் மனைவியை பின்தொடர்ந்தானாம். துறவிக்கு பால் கொடுப்பதை பார்த்து மனைவியை அடிக்க அவர் அவளை சிலையாக மாற்றிவிட்டு மறைந்து விட்டாராம். மனைவியை பிரிந்தவுடன் மனம் திருந்தி சித்தர்களுக்கும் அங்கு சிவபூஜைக்கு பால் கொடுத்து வந்தானாம். சிவன் இவருக்கு காட்சி கொடுக்க முடிவு செய்து பால் கொடுக்கும் பசுவின் மடுவில் வாய் வைத்து குடித்தாராம் துறவி வேடத்தில். இதை பார்த்த இவனுக்கு கோபம் வந்து அவருடைய தலையிலேயே அடித்தானாம். அப்பொழுது சிவன் இவருக்கு காட்சி கொடுத்தாராம். என்னை மன்னிக்கும்படி வேண்டினானாம். அவருக்கு முக்தியும் அளித்தாராம். அங்கிருந்த சித்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் சிவபெருமான் அங்கேயே எழுந்தருளினாராம். இதுதான் சதுரகிரி புராணம். இன்றும் மகாலிங்கம் சாய்ந்த நிலையிலும் தலையில் அடிபட்ட தழும்பும் இருப்பதை காணலாம்.